குமரா உன் இடமல்லவா, கொண்டாடும் தெய்வமே முருகனல்லவா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தேங்காய் பால் மஷ்ரூம் பிரியாணி. அதுக்கு தேவையான பொருட்கள்: பட்டை, 2 லவங்கம், பிரிஞ்சி இலை மற்றும் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். பீன்ஸு, கேரட், மஷ்ரூம், புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நெய், தேங்காய் பால், 3 தக்காளி எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் வந்து சீரக சம்பா அரிசியில் செய்ய போகிறேன். சரிங்களா? வாங்க நம்ம இப்போ செய்வோம். அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன் நான். அதில் ஒரு 50 கிராம் தோராயமாக ஊற்றிருக்கேன் எண்ணெய். உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அதை ஊற்றிக்கோங்க. நெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நம்ம எடுத்து வச்ச பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை இதெல்லாம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும். வெட்டி வச்ச 2 பெரிய வெங்காயம் அதில் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வரைக்கும் வதக்கலாம். இதில் நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் வேணால் ஆட் பண்ணலாம், ருசி நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வெறும் பீன்ஸு, கேரட்டு, மஷ்ரூம் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை நீங்கள் பச்சை பட்டாணியும் ஆட் பண்ணலாம், மீல் மேக்கர் ஆட் பண்ணலாம். இல்லை இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிப்போம். பொதுவாக பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு வந்து ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகணும். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணால் தான் உங்களுக்கு ருசி நல்லா சூப்பராக கிடைக்கும். மோஸ்ட்லி பிரியாணி செய்கிறதுக்கு டைம் ஆகிறதே இந்த ஆனியன் ஃப்ரை பண்ணுறதுனால தான். மற்றபடி குயிக்காகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா நம்ம வந்து ஃப்ரை பண்ணுவோம். இன்றைக்கி நான் வந்து சம்பா அரிசி எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் பாஸ்மதி ரைஸும் எடுத்துக்கலாம். நார்மல் பச்சை அரிசியும் செய்யலாம், அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செய்யலாம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்துப்போம். பச்சை மிளகா ஆட் பண்ண மறந்துட்டேன், அதுவும் சேர்த்துப்போம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நம்ம வெட்டி வச்ச தக்காளி ஆட் பண்ணுவோம். இப்போ இது நல்லா உங்களுக்கு நல்லா ஒரு தொக்கு மாதிரி பேஸ்ட்டுக்கு வரணும். அப்படி வந்தால் தான் உங்களுக்கு வந்து ரெசிபி வந்து அந்த டேஸ்ட்டு சூப்பராக வரும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஆயில் பிரிஞ்ச அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்ச பீன்ஸ், கேரட், புதினா இது எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். பச்சை பட்டாணி கூட இதில் நம்ம ஆட் பண்ணலாம், ஊற வச்சது. நான் இன்றைக்கி ஆட் பண்ணலை. மஷ்ரூமும் சேர்த்துப்போம். இப்போ நல்லா எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வந்து ஃப்ரை பண்ணிப்போம். ஆக்சுவலி இதுக்கு தேங்காய் பால் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. பட் ஆனால் இன்றைக்கி நான் வந்து தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். ஏன்னா வந்து கூட நல்ல ஒரு ருசி கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் உங்களுக்கு. இதில் ஊற வச்ச வெள்ளை கொண்டக்கடலை கூட சேர்த்துக்கலாம். எல்லாமே வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு ஹெல்த்துக்கு நீங்கள் பண்ணும்போது எல்லாமே சேர்த்து நீங்கள் கொடுக்கும்போது ரொம்ப வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கு நீங்கள் கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் வந்து உங்களுக்கு காலியாக தான் வரும்போது. அந்த அளவுக்கு நல்லா ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் வீட்டில் அரைச்ச சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இல்லை நீங்கள் வெறும் சில்லி பவுடரும் சேர்க்கலாம். நான் சேர்க்கலை, ஏன்னா அது எங்கள் வீட்டுக்கு ஒத்து வராது. அதனால் வந்து சேர்க்கலை. பிள்ளைங்களுக்கு அது காரம் அதிகமாக இருக்கிறதுனால சேர்க்கலை. நான் வீட்டில் அரைச்ச வீட்டு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன்.
உப்பும் தேவையான அளவுக்கு போட்டு நம்ம வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணுவோம். இப்போ நம்ம எல்லாமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுறோம் இல்லையா, இந்த ஒரு வந்து தொக்கு மாதிரி வர அந்த பேஸ்ட்டு தான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கூட சுவையை கொடுக்கும். இப்போ நம்ம செய்கிற இந்த டிஷ், இந்த அளவுக்கு செய்கிற இந்த டிஷ் தான் வந்து அந்த சாப்பாட்டுக்கே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ அந்த சில்லி பவுடரும் போட்டு நம்ம நல்லா வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும். அந்த எண்ணெய், வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணதுக்கப்புறமேட்டு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பாலை சேர்த்துப்போம். நான் இன்றைக்கி ஒரு 3 டம்ளர் அளவுக்கு 3 டம்ளர் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். நான் 3 டம்ளர் சம்பா அரிசி எடுத்திருக்கேன். ஸோ வந்து 1:2 ரேஷியோவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா 1:1 வந்து 1.5 கிளாஸ் கூட எடுத்துக்கலாம். எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் சாகியாக வேணுன்றதுனால நான் வந்து 1:2 வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா? ஆனால் உங்களுக்கு மினிமம் ஒரு 2 கிளாஸாவது நீங்கள் வந்து தேங்காய் பால் ஊற்றினா தான் ருசியே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போது நான் இதில் வந்து தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். 3 கிளாஸ் தேங்காய் பாலுக்கு 3 கிளாஸ் அளவு வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ வந்து 6 கிளாஸ் ஆகுது இல்லையா, இந்த 6 கிளாஸ் தண்ணிக்கு வந்து இப்போ நல்லா இது கொதிக்கணும். கொதித்து நான் அரிசி போட்டு 2 விசில் விட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் விட்டு திருப்பி ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ப்ரெஷர் அவுட் ஆகும் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அவுட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ஒரு அட்டகாசமான ஒரு தேங்காய் பால் மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து சுட சுட எடுத்து சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ நம்ம இது வந்து பிளேட்டிங் பண்ணிவிடுவோம். பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணிவிடுவோம். சீரக சாம்பார் அரிசி செஞ்சதுக்கும் அல்டிமேட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து கமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து மஷ்ரூம் தேங்காய் பால் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு வித் ஆனியன் ரைத்தா. சுவையான ஒரு கோகோனட் மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நாங்களாம் இப்போ வந்து சாப்பிட போகிறோம். நீங்கள் எப்போ சாப்பிட போகிறீங்க? டாட்டா.